வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காஸ்ட்லி வேண்டாம், குவாலிட்டி போதும் என்கிற தலைப்பில் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு மெட்டீரியல் வாங்கும்போது, திங்ஸ் வாங்கும்போது ரொம்ப காஸ்ட்லியான பொருள் வாங்கினால்தான் நல்லாயிருக்கும், ரேட்டு கம்மியான பொருள் வாங்கக்கூடாது, அது நல்லா இருக்காது அப்படின்னு எல்லாருடைய கருத்து. ஆனால் விலை கம்மியான பொருளும் தரமான பொருள் இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டை குறித்து சொல்லப்போனால் ஒரு 400 ரூபாய்க்கு வாங்குகிற சிமெண்ட் இருக்குது, ஒரு 350 ரூபாய்க்கு வாங்குகிற சிமெண்ட் இருக்குது, 300 ரூபாய்க்கும் சிமெண்ட் இருக்குது. 300 ரூபாங்கிறது ரொம்ப மீடியமாக இருக்கும், 350ங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், 400 அது நல்லாயிருக்கும். ஆனால் இந்த 350 ரூபா சிமெண்ட் நல்லா இருக்குமா, அது போடலாமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். முன்னணியில் இருக்கிற சிமெண்ட் இதை வாங்கணும், இது வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஆனால் அந்த விலை கூடின சிமெண்ட் 400 ரூபா சிமெண்ட்டும் இந்த 350 ரூபா சிமெண்ட்டே 400க்கு ஈக்குவலான சிமெண்ட் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது நிறைய விளம்பரங்கள் இந்த முன்னணியில் இருக்கிற சிமெண்ட்டுகள் விளம்பரங்கள் அதிகமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கிற சிமெண்ட் விளம்பரங்கள் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் குவாலிட்டி தரமாக இருக்கும். அப்படி நிறையா ஒவ்வொரு பொருட்களிலையுமே, கட்டுமான பொருட்கள் ஒவ்வொன்றிலையுமே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அது நீங்கள் தனியாக என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வீட்டிற்கு கட்டுமான பொருட்கள் மெட்டீரியல் வாங்கும்போது என்னென்ன வாங்கலாம், எந்தெந்த ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நிலை ஜன்னலாக இருக்கட்டும், என்ன மரத்தில் போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம ரேட் அதிகத்தை பார்க்கக்கூடாது, குவாலிட்டி லைஃப் இருக்கிறதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும். குறைந்த விலையில் தரமான பொருட்கள் கிடைக்கத்தான் செய்கிறது. அதனால் நம்ம காஸ்ட்லியான பொருள் தான் வாங்கணும், 1000 ரூபாய்க்கு வாங்கி தான் நல்லாயிருக்கும், நீங்கள் ஒரு 800 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் 800 ரூபாய்க்கு தரமான பொருள் கிடைக்கும், அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் சொல்கிறோம். எல்லா பொருட்கள்லையும் அந்த மாதிரி கிடைக்குது. டைல்ஸாக இருக்கட்டும், நிலஜன்னலாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் திங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம ஃபில்டர் பண்ணி வாங்க முடியும். அதனால் காஸ்ட்லியை பார்க்காதீங்க, ரேட் அதிகத்தை பார்க்காதீங்க, ரொம்ப மீடியமாகவும் லோவுக்கும் போயிடாதீங்க. மீடியமான பொருட்கள் நல்ல பொருட்கள் கிடைக்கத்தான் செய்கிறது. அதனால் அதை அப்படிப்பட்ட பொருட்களை வாங்கி நம்ம வேலை பார்க்கும்போது ஏதோ ஒரு 10% நமக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 2026 வீடு கட்டுற நீங்கள் குவாலிட்டியை பாருங்கள், காஸ்ட்லியை பார்க்க வேண்டாம், குவாலிட்டியை பாருங்கள். பக்காவான பொருட்களை வாங்கி தரமான வீடு கட்டுவதற்கு விவரங்களை நான் சொல்கிறேன். மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் என்னோட கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எந்தெந்த பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.